அந்த ஜிம் ஒர்க் அவுட் இந்த ஜிம் ஒர்க் அவுட்னு நிறைய பேர் என்னென்னமோ பண்ணலாம். ஆனால் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் ஜிம்மில் போய் ஒரு மினி ஒர்க் அவுட் பண்ணால் எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணுவாங்களோ அந்த அளவு தாய்ப்பால் கொடுக்கறதுனால இழக்கிறாங்க. 500 கலோரிஸ் அளவு குழந்தைக்கு தாய்ப்பால் மூலம் போகுது. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் சாப்பிடணும் தானே. நீங்கள் சாப்பிட்டா தானே குழந்தைக்கு தாய்ப்பால் ஒழுங்காக போகும். ஒரு காலி பாட்டிலிருந்து பால் ஊற்றினா வருமா? வராது தானே. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது குழந்தைக்கு நல்லது நடக்கணும், குழந்தை நல்லபடியாக வளரணும், க்ரோத்து பிரெயின் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு டாக்டர் சொல்கிறதெல்லாம் பெரியவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நல்லா சாப்பிட்றீங்க, குட். ஆனால் டெலிவரி ஆன பிறகு ரிலாக்ஸ் ஆகிக்கிறீங்க. குழந்தைக்கு நீங்கள் தான் சோர்ஸ். முதல் 6 மாதம் வரைக்கும் நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் குழந்தையுடைய ஹெல்த்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அயர்ன், கால்சியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், புரோட்டீன், இதை நீங்கள் எவ்வளோதான் சப்ளிமெண்ட் பண்ணாலும் உங்கள் பால் மூலம் அது கிடைச்சிதுன்னா அதை விட பெஸ்ட்டு குழந்தையுடைய பிரெயினுக்கும் பாடிக்கும் வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அதெல்லாம் உங்கள் டயட்டில் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. அதை விட மிக முக்கியம், நீங்கள் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கிறது, நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிறது. நீங்கள் நல்ல ஸ்மார்ட்டாக ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டாதான் குழந்தையும் அதே அளவு ஹெல்த்தியாக ஸ்மார்ட்டராக ஸ்ட்ராங்கராக வளரும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அதே மாதிரி தான்